சரிங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப திருப்பதியில வந்து ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரர் ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கலாம். இப்ப இவருக்கு ஒரு ஆறா இருக்குமா? ஒரு 100 கோடி ரூபா ஒருத்தர் இருக்கிறவரு இங்க போறாரு. விஐபி தரிசனத்துக்கே போறாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்களும் ஒரு விஐபி தரிசனத்துக்கு போனீங்கன்னா என்ன நடக்கும்? இவரு விஐபி தரிசனத்துக்கு தான் வந்திருக்காரு. அவங்களோட ஆறா நமக்கு இவரு ஒருத்தர் அது அவங்க அந்த ஆறா அந்த லைன்ல இப்ப போய் ஏதாவது கேப் விட்டு ஏதாவது நிக்க முடியுமாங்க? அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து தான் நிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தடுத்து நிக்கிற மாதிரி இருக்கா? இப்ப இது வந்து இங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க வந்து ஒருத்தர் இருக்காரு, இது 100வது ஆளா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் மூலியமா இவருக்கு வரும், இவருக்கு வரும், இவருக்கு வரும், இவருக்கு வரும், இவருக்கு வரும். இவருக்கு எல்லா ஆறா சரிசமமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி போய் இதாயிரும். ட்ரெயின் மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் ஆயிடும். ஆமா, இது அப்படியே போய் இதாயிரும். அப்ப இவர் மூலியமா முதல்ல பயனடைகிறது வந்து இவரு தான். பட் ஆனா இவர் மூலியமா எல்லாத்துக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இவரோட பிரச்சனை எல்லாமே இது சால்வ் ஆயிரும்.